144 தடை உத்தரவு ரத்து. மனுதாரர் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். காவல் ஆணையர் முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். உத்தரவை நிறைவேற்றியதற்கான அறிக்கையை நாளை காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவு. நாமக்கல் மோகனூர் ஒன்றியம் நெய்க்காரன்பட்டியிலிருந்து பரளி செல்லும் சாலையில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க பணிகள் துவங்கப்பட்டு 2 ஆண்டு காலமாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் தொடர்ந்து புகார் கூறியதன் அடிப்படையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் தலைமையில் ரயில்வே துறை அதிகாரிகள் இன்று இடத்தை பார்வையிட்டு ஜனவரி 15ஆம் தேதிக்குள் பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரரிடம் உத்தரவிட்டனர். மேலும் நெய்க்காரன்பட்டியிலிருந்து மல்லுமாச்சம்பட்டி செல்லும் சாலையில் அமைந்துள்ள பாதையினையும் ஆய்வு செய்தனர். நாமக்கல் மாநகராட்சி சின்னமுதலைப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே லெவல் கிராசிங் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மேம்பாலம் அமைக்க தொடர் கோரிக்கை வைத்ததை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் தலைமையில் ரயில்வே துறை அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்தனர். ரஷ்யாவிடமிருந்து சுமார் $2 பில்லியன் மதிப்பில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 10 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுக்கும் ஒப்பந்தத்தை இறுதி செய்தது இந்தியா. குத்தகை கட்டண நிர்ணயம் தொடர்பாக 10 ஆண்டுகளாக நடந்து வந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுற்று ரஷ்ய அதிபர் புதின் இன்று இந்தியா வரவுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 54வது வார்டுக்கு உட்பட்ட அண்ணா நகர் சர்க்கரை செட்டியார் டி கோட்ரஸ் பகுதிகளில் சாலையை ஆக்கிரமித்திருந்த கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்வதை பார்வையிட்டார் மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் அவர்கள். அமெரிக்காவில் விர்ஜீனியாவில் மதுபான கடைக்குள் குதித்து பாட்டில்களை உடைத்து மது அருந்திவிட்டு போதையில் கழிவறையில் படுத்து கிடந்த ரங்கூன் ஊழியர்கள் கடையை திறந்தபோது திருடர்கள் நுழைந்ததாக சந்தேகித்துள்ளனர். பின் ரங்கூன் என அறிந்து வனத்துறையிடம் அதனை ஒப்படைத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் மத நல்லிணக்கம் என்பது ஒரு தரப்பினரின் மத செயல்பாடுகளை தடுப்பதால் ஏற்படாது. அது ஒன்றாக வாழ்வதன் மூலம் மட்டுமே சாத்தியம். வருடத்தில் ஒருமுறை யாரையும் பாதிக்காமல் தீபம் ஏற்றினால் அதை அனுமதிக்க என்ன சிரமமாக இருக்கிறது என நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி. அமெரிக்காவின் F-16 போர் விமானம் கலிபோர்னியாவில் பயிற்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியது. விமானத்தை இயக்கிய விமானி எஜெக்ஷன் அமைப்பு உதவியுடன் வெளியேறி பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். ஹரியானாவில் HR 88 B 8888 என்ற ஃபேன்சி பதிவு எண்ணை ₹1.17 கோடிக்கு ஏலம் எடுத்து பிரபலமான சுதீர்குமார் காலக்கெடுவுக்குள் அந்த தொகையை செலுத்த தவறியதால் அவரின் சொத்துக்கள் வருமானத்தை முழுமையாக விசாரிக்க அம்மாநில அரசு முடிவு. அந்த எண் மீண்டும் ஏலம் விடப்படும் எனவும் ஏலத்தில் பங்கேற்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, பொறுப்புணர்வு வேண்டும் எனவும் அம்மாநில அரசு கண்டித்துள்ளது. மிக இளம் வயதில் குவாண்டம் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்று ஒட்டுமொத்த அறிவியல் உலகையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் 15 வயது சிறுவன் லாரன்ட் சைமன்ஸ். 2009ஆம் ஆண்டு பெல்ஜியத்தில் பிறந்த லாரன்ட் 8 வயதில் உயர்நிலை பள்ளி படிப்பையும் 12 வயதில் இயற்பியலில் முதுகலை பட்டத்தையும் முடித்து தற்போது ஆண்ட்வர்ப் பல்கலைக்கழகத்தில் குவாண்டம் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.